நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி 2024. இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய தமிழ் பாடப்பிரிவு ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய சுபிக்குழுவின் சார்பாக இந்த தமிழ் பாடத்திற்கு பயிற்சி வகுப்புகள், மாதிரி தேர்வு, டெஸ்ட் பேஜ் இது நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். டெஸ்ட் பேஜ்ல 185 தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் ஆனது உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த 2024 அரசு பணிக்கு செல்ல வேண்டும் என்று பயிற்சி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுமே பயன்படுத்தி கொள்ளக்கூடிய அளவிற்கு இந்த டெஸ்ட் பேஜ் ஆனது உங்களுக்கு நம்ம நினைச்சிரோம் கனெக்ட் பண்ணி கொண்டு போறோம். ஸோ இதுல உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்றோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒன்லைன் கொஸ்டின் அண்ட் ஆன்சர், கொஸ்டின் பேங்க், பயிற்சி வகுப்பு, ஸோ எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம். இந்த டெஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய டாபிக் போக அந்த டாபிக்ல இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கண்டென்ட், எக்ஸ்ட்ரா ஹிண்ட்ஸ் எல்லாத்தையுமே தொகுத்து வினாக்களாக பயிற்சி கொடுக்குறோம். ஸோ அதுல இன்றைய தகவலாக நம் காண இருக்கக்கூடியது இடைக்கால இலக்கியங்கள். ஏற்கனவே யூனிட் 1, யூனிட் 2 இது ரெண்டுக்குமே பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து தொல்காப்பியத்திற்கு நம்ம கொடுத்துருக்கிறோம். ஸோ அப்படி கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சியில இன்று நாம் காண இருக்கக்கூடிய பகுதி இடைக்கால இலக்கியங்கள். இந்த பகுதியில 100 வினாக்கள் நம்ம பாத்தீங்கன்னா தயார் பண்ணியிருக்கோம். இந்த 100 கொஸ்டின், இதற்கான ஆன்சரும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஆசிரியர்கள் வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க. தேர்வு தேவை என்கிற பட்சத்துல சுபிக்குழுவை தொடர்பு கொண்டு நீங்கள் தேர்வில் இணைந்துக்கலாம். இங்க கொடுக்கக்கூடிய வினாக்களை நீங்க பயிற்சி எடுக்கிற பட்சத்துல உங்களுக்கு மதிப்பெண்ணை அதிகரிப்பதற்கான வழிமுறைகளானது கிடைக்கும். ஆகவே குழுவில் பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. முதல் வினாவானது இடைக்காலத்தில் சோழர்கள் எந்த குல அரசுடன் மன உறவு கொண்டிருந்தனர்? சாளுக்கியர்கள். தமிழகத்தின் மீது படையெடுத்த அலாவுதீன் கில்ஜியின் படை தளபதி மாலிக் கபூர். மதுரை வந்த அவுரங்கசீப்பின் தளபதியின் பெயர் என்ன? சுல்பிகர் கான். நாயக்கர் ஆட்சியின் கடைசி அரசியாக அறியப்பட்டவர்? ஆப்ஷன் பி மீனாட்சி. வட்டார இலக்கிய காலகட்டமாக கருதப்படும் காலம் கீழ்கண்டனவற்றில் எது? கிபி 14 முதல் 19ஆம் நூற்றாண்டு. ஆப்ஷன் ஏ தமிழ் வளர்ந்த தென்னவன் என்று இடைக்காலத்தில் குறிப்பிடப்பட்டவர் யார்? தமிழ் வளர்த்த தென்னவன் என்று இடைக்காலத்தில் குறிப்பிடப்பட்டவர் அதிவீரராம பாண்டியர். நலவெண்பாவை அடியொற்றி நைடதம் என்ற காப்பியத்தை இயற்றியவர் யார்? அதிவீரராம பாண்டியர். ஆப்ஷன் ஏ இலங்கை அரசன் பரராச சேகரனிடம் பரிசில் பெற்ற தமிழ் புலவர். இலங்கை அரசன் பரராச சேகரனிடம் பரிசில் பெற்ற தமிழ் புலவர் யார்? வீரராகவ முதலியார். ஆப்ஷன் பி வீரராகவ முதலியார். நாணிக்கண் புதைத்தல் என்னும் ஒரு துறையில் கோளவு பாடியவர் கீழ்கண்டனவற்றுள் யார்? அமிர்த கவிராயர். ஆப்ஷன் சி. தமிழ் இலக்கியத்தில் சந்த பாடல்களுக்கு வளமான வாழ்வு தந்தவர் அருணகிரிநாதர். ஆப்ஷன் ஏ அருணகிரிநாதர். அருணகிரிநாதரின் எந்நூல் மந்திர நூலாகும் பண்பு வாய்ந்தது? அருணகிரிநாதரின் எந்த நூல் மந்திர நூலாகும் பண்பு வாய்ந்தது? ஆப்ஷன் சி கந்தர்னுபூதி. ஏறு மயிலேறி விளையாடு முகம் ஒன்றே. ஏறு மயிலேறி விளையாடு முகம் ஒன்றே என்னும் பாடல் எந்த நூலில் அமைந்துள்ளது? இந்த பாடலானது கீழ்கண்ட எந்த நூலில் அமைந்துள்ளது? திருப்புகழ். இரட்டை புலவர்கள் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள் யார்? இளம் சூரி, முதுசூரி. ஆப்ஷன் சி. கடிகை முத்து புலவரால் இயற்றப்பட்டது கீழ்கண்டனவற்றுள் சமுத்திர விலாசம், காமரச மஞ்சரி, மதன வித்தார மலை.
சோ இவை அனைத்துமே. காலமேக புலவரின் இயற்பெயர் கீழ்கண்டனவற்றுள் எது? வரதன். காலமேக புலவரின் இயற்பெயர் வரதன். யமகண்டம் என்று அழைக்கப்பட்ட பாடல்களை பாடியவர் யார்? காலமேக புலவர். யமகண்டம் என்று அழைக்கப்பட்ட பாடல்களை பாடியவர் காலமேக புலவர். யாருடைய நூல்களில் யமகம், தெரிபு, அந்தாதி ஆகியவற்றின் ஆட்சி மிகுதியாக காணப்படுகிறது? கடிகை முத்துப்புலவர். ஆப்ஷன் டி கடிகை முத்துப்புலவர். கந்தர் கலிவெண்பா பாடியவர் யார்? குமரகுருபரர். சைவ சித்தாந்த சிறுகாப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் எது? சைவ சித்தாந்த சிறுகாப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் எது? பண்டாரமும் மும்மடிக்கோவை. முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் எந்த தலை இறைவன் மீது குமரகுருபரர் பாடினார்? முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் என்பது வைத்தீஸ்வரன் கோவில் இறைவன் மீது குமரகுருபரர் பாடியது. குமரகுருபரரால் இயற்றப்பட்டது கீழ்கண்டனவற்றுள் எது? இரட்டை மணி மாலை, சிதம்பர மும்மணி கோவை, சகலகலா வள்ளி மாலை. இவை அனைத்துமே இரட்டை மணி மாலை, சிதம்பர மும்மணி கோவை, சகலகலா வள்ளி மாலை இவை அனைத்துமே குமரகுருபரரால் இயற்றப்பட்டது. இலக்கண விளக்க சூறாவளி. இலக்கண விளக்க சூறாவளி என்னும் நூலை இயற்றியவர் யார்? சிவஞான முனிவர். இலக்கண விளக்க சூறாவளி என்னும் நூலை இயற்றியவர் சிவஞான முனிவர். சிவஞான முனிவர் இயற்றிய எந்த நூல் திராவிட மாபடியம் என்று அழைக்கப்படுகிறது? சிவஞான போத பேருரை. ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை. கற்பனை களஞ்சியம் என்று அழைக்கப்பட்டவர் யார்? கற்பனை களஞ்சியம் என்று அழைக்கப்பட்டவர் சிவபிரகாசர். சிவபிரகாசரால் இயற்றப்பட்டவை கீழ்கண்டனவற்றில் எது? பிரபுலிங்க லீலை, ஸ்ரீகாலத்தி புராணம், இயேசு மத நிராகரணம் இவை அனைத்துமே சரியான விடை. அருணை கலம்பகம், செவ்வந்தி புராணம் ஆகியவற்றை இயற்றியவர் யார்? சைவ எல்லப்ப நாவலர். ஆப்ஷன் சி சைவ எல்லப்ப நாவலர். இவர்களுள் இடைக்காலத்தில் பாரதம் பாடியவர் யார்? கீழ்கண்டனவற்றுள் இடைக்காலத்தில் பாரதம் பாடியவர் நல்லா பிள்ளை. ஆப்ஷன் பி நல்லா பிள்ளை. நிரம்ப வழங்கிய தேசிகரால் இயற்றப்பட்டது கீழ்கண்டனவற்றில் எது? சேது புராணம், குரு ஞான சம்பந்தர் மாலை, திருப்பரங்கி புராணம். அனைத்துமே சரியானது. நிரம்ப வழங்கிய தேசிகரால் இயற்றப்பட்டது சேது புராணம், குரு ஞான சம்பந்தர் மாலை, திருப்பரங்கி புராணம் இவை அனைத்தும். பாடுதுறை என்னும் பெயரில் சைவ சித்தாந்த குரு பரம்பரையை பாடியவர்? பாடுதுறை என்னும் பெயரில் சைவ சித்தாந்த குரு பரம்பரையை பாடியவர் யார்? ஆப்ஷன் ஏ தத்துவராயர். தத்துவராயரால் இயற்றப்பட்டது கீழ்கண்டனவற்றில் எது? சிலேடை உலா, சின்னப்பூ வெண்பா, திருத்தாளாட்டு இவை அனைத்துமே தத்துவராயரால் இயற்றப்பட்டது. மாலை இலக்கிய வகையாக தத்துவராயரால் மாலை இலக்கிய வகையாக தத்துவராயரால் இயற்றப்பட்டது கீழ்கண்டனவற்றில் எது? திருவடி மாலை, புகழ்ச்சி மாலை, போற்றி மாலை. இவை அனைத்துமே சரியானது. அமைச்சராக தாயுமானவர் எந்த அரசிடம் பணியாற்றினார்? தாயுமானவர் எந்த அரசியிடம் அமைச்சராக பணியாற்றினார்? மீனாட்சி. தாயுமானவர் பாடல் தொகுப்பில் உள்ள கன்னிகள் எவ்வாறு பெயரிடப்பட்டுள்ளன? கடைசி சொல்லை கொண்டு. 30 பாடல்கள் அடங்கிய தாயுமானவரின் ஆனந்த காப்பு எவ்வாறு முடிகிறது? 30 பாடல்கள் அடங்கிய தாயுமானவரின் ஆனந்த காப்பு எவ்வாறு முடிகிறது? சங்கர சங்கர சம்போ என்று முடிகிறது. மாறன் அகப்பொருள் என்னும் இலக்கண நூலை எழுதியவர்
யார்? பெருமாள் கவிராயர். ஆப்ஷன் சி பெருமாள் கவிராயர். தொண்டை மண்டல சதகம் பாடியவர் யார்? படிக்காசு புலவர். தொண்டை மண்டல சதகம் பாடியவர் படிக்காசு புலவர். திருவாளவாயுடையார் திருவிளையாடல் புராணத்தை பாடியவர் புலியூர் நம்பி. திருவாளவாயுடையார் திருவிளையாடல் புராணத்தை பாடியவர் புலியூர் நம்பி. ஆப்ஷன் ஏ. கடம்பவன புராணத்தை இயற்றியவர் கடம்பவன புராணத்தை இயற்றியவர் யார்? வீமநாத பண்டிதர். கடம்பவன புராணத்தை இயற்றியவர் வீமநாத பண்டிதர். வடமொழியில் இயற்றப்பட்ட சுந்தர பாண்டியத்தை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார்? வடமொழியில் இயற்றப்பட்ட சுந்தர பாண்டியத்தை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார்? ஆப்ஷன் சி. அந்த எந்த வடமொழி இலக்கியத்தை தழுவி தமிழில் பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடல் புராணம் செய்தருளினார்? எந்த வடமொழி இலக்கியத்தை தழுவி தமிழில் பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடல் புராணத்தை செய்து அருளினார்? ஆப்ஷன் ஏ காலாசிய மான்மியம். ஆப்ஷன் ஏ காலாசிய மான்மியம். 108 வைணவ திருத்தலங்கள் மீது அந்தாதி பாடியவர் யார்? 108 வைணவ திருத்தலங்களின் மீது அந்தாதி பாடியவர் யார்? பிள்ளை பெருமாள் ஐயங்கார். பெருமாள் ஐயங்கார் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் தான் 108 வைணவ திருத்தலங்களின் மீது அந்தாதி பாடியவர். திவ்ய கவி என்று அழைக்கப்பட்டவர் பிள்ளை பெருமாள் ஐயங்கார். சைவ வைணவ சமய தத்துவங்களை சொல்லும் இரு சமய விளக்கம் இயற்றியவர் யார்? சைவ வைணவ சமய தத்துவங்களை சொல்லும் இரு சமய விளக்கம் இயற்றியவர் யார்? ஹரிதாசர். ஹரிச்சந்திர புராணம் பாடியவர் யார்? வீர கவிராயர். ஆப்ஷன் சி வீர கவிராயர். துளசிங்க மாலை என்னும் சிறு காப்பியம் செய்து அருளித்தவர் கீழ்கண்டனவற்றுள் யார்? சிற்றம்பல கவிராயர். ஆப்ஷன் பி சிற்றம்பல கவிராயர். 5 இலக்கணங்களையும் விளக்கும் இலக்கண விளக்கம் என்ற நூலை இயற்றியவர் கீழ்கண்டனவற்றுள் யார்? வைத்தியநாத தேசிகர். ஆப்ஷன் பி வைத்தியநாத தேசிகர். வைராக்கிய சதகம் வைராக்கிய தீபம் ஆகிய சமய தத்துவ நூல்களை செய்து அளித்தவர் கீழ்கண்டனவற்றுள் யார்? ஆப்ஷன் பி சாந்தலிங்க சுவாமிகள். துதி நூலாக விளங்கும் திருப்போரூர் சந்நிதி முறையை இயற்றியவர் யார்? சிதம்பர சுவாமிகள். ஆப்ஷன் பி சிதம்பர சுவாமிகள். அழகர் பிள்ளை விடுத்தூது என்னும் தூது இலக்கியத்தை எழுதியவர் யார்? அழகர் பிள்ளை விடுத்தூது என்னும் தூது இலக்கியத்தை எழுதியவர் யார்? ஆப்ஷன் பி சொக்கநாத புலவர். கீர்த்தனை இலக்கியங்களின் முதல் நூல் என்று கருதப்படுவது கீர்த்தனை இலக்கியங்களின் முதல் நூல் என்று கருதப்படுவது ராம நாடக கீர்த்தனை. ராம நாடக கீர்த்தனை நூலை இயற்றியவர் யார்? அருணாச்சல கவிராயர். அனுமான் பிள்ளை தமிழை பாடியவர் யார்? அனுமான் பிள்ளை தமிழை பாடியவர் யார்? அருணாச்சல கவிராயர். வாழ்வில் இடர் நேரிடும் போது என் நாடாக ஓலை சுவடிகளுக்குள் இடையே நூலை நுழைத்து பார்ப்பார்கள். ராம நாடகம். ஓலை சுவடிக்குள் நூலை நுழைத்து பார்ப்பார்கள். சீரா புராணம் என்னும் இஸ்லாமிய காப்பியத்தை இயற்றியவர் யார்? உமரு புலவர். முகைதீன் ஆண்டவர் வரலாற்று காப்பியம் பாடியவர் யார்? முகைதீன் ஆண்டவர் வரலாற்று காப்பியத்தை பாடியவர். ஆப்ஷன் சி சேகனா புலவர். தாயுமானவர் பாடல்களை போன்று கன்னிகளால் பாடல் வடித்தவர் கீழ்கண்டனவற்றுள்
யார்? மஸ்தான் சாஹிபு. யார் மீது நான்மணி மாலை என்னும் புகழ் மாலையை சரவண பெருமாளையர் பாடினார்? யார் மீது நான்மணி மாலை என்னும் புகழ் மாலையை சரவண பெருமாளையர் பாடினார்? ஆப்ஷன் பி, மஸ்தான் சாஹிபு. மக்காவின் மீது மதினா அந்தாதி பாடியவர் யார்? சர்க்கரை புலவர். மக்காவின் மீது மதினா அந்தாதி பாடியவர் சர்க்கரை புலவர். நபிகள் நாயகம் மீது ஆண்டவன் பிள்ளை தமிழ் பாடியவர்? ஆப்ஷன் பி, சவ்வார்து புலவர். நபிகள் நாயகம் மீது திருப்புகழ் பாடல்கள் பாடியவர் காசிம் புலவர். இஸ்லாமிய படைப்போர் இலக்கியங்களை இயற்றியவர் யார்? இஸ்லாமிய படைப்போர் இலக்கியங்களை இயற்றியவர் யார்? ஆப்ஷன் சி, அலியார் புலவர். தீன் விளக்கம் என்னும் இஸ்லாமிய புராணத்தை படைத்தவர். தீன் விளக்கம் என்னும் இஸ்லாமிய புராணத்தை படைத்தவர் யார்? வண்ண களஞ்சிய புலவர். ஆப்ஷன் ஏ, வண்ண களஞ்சிய புலவர். இஸ்லாமிய துறை தத்துவ இலக்கியங்களில் மஸ் அல்லாஹ் என்பதன் பொருள் என்ன? கேள்விகள். ஆப்ஷன் பி, கேள்விகள். ஆத்ம போத பிரகாசிகை என்ற வடமொழி நூலை தமிழில் மொழிபெயர் ராமானுஜ கவிராயர். ஆத்மபோத பிரகாசிகை என்ற வடமொழி நூலை தமிழில் மொழிபெயர்த்தவர் ராமானுஜ கவிராயர். மராட்டிய மொழியில் எழுதப்பட்ட பஞ்சதந்திர கதைகளை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார்? தாண்டவராய முதலியார். ஆப்ஷன் பி, தாண்டவராய முதலியார். சகுந்தலை விலாசம், தாருகா விலாசம் ஆகிய நாடக நூல்களை இயற்றியவர் ராமச்சந்திர கவிராயர். சகுந்தலை விலாசம், தாருகா விலாசம் ஆகிய நாடக நூல்களை இயற்றியவர் ராமச்சந்திர கவிராயர். திருக்குறள் பரிமேலகர் உரையை முதலாக அச்சிட்டவர் யார்? சரவண பெருமாளையர். கிறிஸ்தவ மத கண்டனம் என்னும் நூல் இயற்றியவர் யார்? கிறிஸ்துவ மத கண்டனம் என்னும் நூலை இயற்றியவர் ஆறுமுக நாவலர். ஆப்ஷன் ஏ, ஆறுமுக நாவலர். இது அருட்பா அன்று மருட்பா என்று வள்ளலார் மீது வழக்கு தொடுத்தவர் யார்? இது அருட்பா அன்று மருட்பா என்று வள்ளலார் மீது வழக்கு தொடுத்தவர் கீழ்கண்டனவற்றில் யார்? ஆறுமுக நாவலர். ஆப்ஷன் சி. திருவருட்பா எத்தனை திருமுறைகளாக பகுக்கப்பட்டுள்ளது? 6. மனுமுறை கண்ட வாசகம் இயற்றியவர் யார்? ராமலிங்க அடிகள். மனுமுறை கண்ட வாசகம் இயற்றியவர் ராமலிங்க அடிகள். இலக்கிய கடல் என்று போற்றப்படுபவர்? ஆப்ஷன் டி, மீனாட்சி சுந்தர பிள்ளை. சேக்கிழார் பிள்ளை தமிழ் பாடியவர் யார்? மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. ஆப்ஷன் ஏ, மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. நந்தனார் சரித்திர கீர்த்தனை எனும் இசை நாடகத்தை இயற்றியவர் யார்? கோபால கிருஷ்ண பாரதியார். திருப்புகழ் சுவாமிகள் என்று அழைக்கப்படக்கூடியவர் தண்டபாணி சுவாமிகள். நம் கால அருணகிரி என்று வள்ளலார் யாரை போற்றினார்? நம் கால அருணகிரி என்று தண்டபாணி சுவாமிகளை வள்ளலார் போற்றினார். வீரசோழியம், கலித்தொகை நூல்களை முதலில் பதிப்பித்தவர் யார்? தாமோதரம் பிள்ளை. தமிழ் இலக்கிய கால ஆராய்ச்சியை தொடங்கி வைத்தவர் யார்? சுந்தரம் பிள்ளை. நீராறும் கடலுடுத்த என்று தொடங்கும் தமிழ்தாய் வாழ்த்து இடம்பெறும் நாடக நூல் எது? மனோன்மணியம். நாடகவியல் என்ற நாடக இலக்கண நூலை இயற்றியவர் யார்? பரிதிமார் கலைஞர். முத்திரா ராட்சசம் என்ற வடமொழி நாடகத்தை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார்?
பருதிமார் கலைஞர். தமிழில் அச்சிடப்பட்ட முதல் நூல் எது? தமிழில் அச்சிடப்பட்ட முதல் நூல் தம்பிரான் வணக்கம். ஆப்ஷன் பி, தம்பிரான் வணக்கம். தமிழகத்தில் அச்சான முதல் தமிழ் நூல் கீழ்கண்டனவற்றுள் எது? அடியார் வரலாறு. தத்துவ போதகர் என்று தத்துவ போதகர் என்று தமது பெயரை மாற்றிக்கொண்டவர். தத்துவ போதகர் என்று தமது பெயரை மாற்றிக்கொண்டவர் ராபர்ட் டி நோபிலி. ஆப்ஷன் பி, ராபர்ட் டி நோபிலி. வீரமா முனிவரின் இயற்பெயர் கீழ்கண்டனவற்றுள் யாது? கான்ஸ்டன்டைன் ஜோசப் பிஸ்கி. தேம்பாவணி பரமார்த்த குரு கதை இயற்றியவர் வீரமா முனிவர். தமிழன் முதல் அகராதியான சதுர அகராதியை இயற்றியவர் வீரமா முனிவர். தமிழ் எழுத்து சீர்திருத்தத்தை தொடங்கியவர் வீரமா முனிவர். குட்டி தொல்காப்பியம் என்று போற்றப்படும் தொன்னுள் விளக்கம் செய்தவர் யார்? வீரமா முனிவர். அப்ப குட்டி தொல்காப்பியம் என்று போற்றப்படக்கூடியது தொன்னுள் விளக்கம். இதை செய்தவர் வீரமா முனிவர். தமிழ் நூல்களின் பட்டியலை முதலாக தொகுத்தவர் யார்? ஸ்ரீகன் பால்கு. தமிழ் நூல்களின் பட்டியலை முதலில் தொகுத்தவர் ஸ்ரீகன் பால்கு. தமிழ் பழமொழிகளை தொகுத்து வெளியிட்டவர் லாசரஸ். ஆப்ஷன் பி. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் ஒப்பீட்டு நூலை இயற்றியவர் யார்? கால்டுவெல். திருக்குறள், நாலடியார், திருவாசகம் ஆகியவற்றை முழுமையாக ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? ஜியு போப் அவர்கள். தமது கல்லறையில் ஒரு தமிழ் மாணவன் என்று பொறிக்க சொன்னவர். தமது கல்லறையில் ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று பொறிக்க சொன்னவர் யார்? ஜியு போப் அவர்கள். ஆப்ஷன் சி, ஜியு போப். இயேசுநாதர் சரித்திரம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? தத்துவ போதகர். புனர் சென்ம ஆட்சேபம் எழுதிய வெளிநாட்டு அறிஞர் கீழ்கண்டனவற்றுள் யார்? தத்துவ போதகர். வேதியர் ஒழுக்கம் என்னும் நூலை இயற்றியவர் யார்? வேதியர் ஒழுக்கம் வீரமா முனிவர். வேத விளக்கம் எழுதிய ஐரோப்பிய தமிழ் அறிஞர் யார்? வேத விளக்கம் எழுதிய ஐரோப்பிய தமிழ் அறிஞர் வீரமா முனிவர். ஆப்ஷன் ஏ, வீரமா முனிவர். ஞான உபதேச காண்டம் எழுதியவர் தத்துவ போதகர். பேதகம் மறுத்தல் எழுதிய அறிஞர் வீரமா முனிவர். சோ இந்த பகுதியில கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? 100 கொஸ்டின் இடைக்கால இலக்கியங்கள்ல பாத்தீங்கன்னா 100 கொஸ்டின். அந்த 100 கொஸ்டின்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா டோட்டலா நம்ம பார்த்திருக்கோம். ஆசிரியர்கள் முழுமையாக இதை பயன்படுத்திக்கோங்க. இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களை நாள்தோறும் பெற்றிட உங்களுடைய அரசு பணி கனவை நனவாக்கிட சுபிக்குழுவை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே.